2026 திமுக கூட்டணி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மன்னர் ஆட்சி 2026 வரக்கூடாதுன்னு உங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் சொல்றாரு. திமுகவை மீன் பண்றதா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இருந்தாலும், துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலே அவர் இருந்தாலும், வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற அமைப்பின் சார்பில் அவர் அந்த நிகழ்விலே பங்கேற்றார் என்பதுதான் உண்மை. விகடன் பதிப்பகமும் வாய்ஸ் அண்ட் காமன்ஸ் என்கிற அந்த நிறுவனமும் இணைந்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். வாய்ஸ் ஆஃப் காமன் என்பது ஒரு நிறுவனம், தேர்தல் உத்திகளை வகுக்கக்கூடிய நிறுவனம். அது கோ பப்ளிஷர், இணை வெளியீட்டாளர் என்கிற அடிப்படையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிடுவதில் ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே அவர் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார் அந்த நூல் வெளியீட்டில். எனவே அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றார். அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு, கட்சி பொறுப்பல்ல. அது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு, கருத்து சொல்லலாம். கட்சிக்குள்ள 100 பேர் இருக்கிறோம், 100 கருத்து சொல்ல முடியும். அந்த தொடர்ந்து திமுகவுக்கு எதிராகவே கருத்துக்களை பதிவு செய்கிறார். அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்றால் அவர் கட்சி சார்பாக இல்லைங்கிறீங்க, ஆனால் அவர் இல்லை கட்சியில் இருக்கிறாரு. அந்த கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, அவ்வளோதான். அதில் விடுதலை சிறுத்தைகள் அந்த கருத்தை கிளைம் பண்ணல. தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். எதில் வருத்தம்? அவர் தெரிவித்த கருத்து இல்லை சார். அவர் தெரிவித்த கருத்துலையா நீ கலந்து கொள்ள வேண்டிய? இல்லை, நான் தான் தொடக்கத்திலே சொல்லிட்டேன். இது சுதந்திரமாக எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்றிருக்கிறேன். அம்பேத்கரை பற்றி எத்தனையோ மேடைகளை நான் பேசியிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன். எனவே இந்த மேடையில் பங்கேற்க இயலவில்லை, அதனால் நான் அம்பேத்கர் கருத்துக்கு எதிராக இருக்கிறேன் என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தவறு. பொதுவெளியிலே இன்றைக்கு நடிகர் விஜய் போன்றவர்கள் எல்லாம் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக நான் பார்க்கிறேன். மற்றபடி எனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லை, நெருடலும் இல்லை. இது மேடைக்கான ஒரு கருத்து. அதை நம்ம பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை. நாங்கள் அந்த கூட்டணியில் தொடருவோம் என்பதை பல முறை சொல்லியிருக்கிறேன், இப்போதும் சொல்லுகிறேன். நீங்க அவர்கிட்ட மக்கள் பிரச்சனைகள்லாம் நான் இந்த போட்டோ ஷூட் நடத்துறது, ட்வீட் போடுறது, அவங்களுக்காக அறிக்கை விடுறது, இந்த மாதிரி சம்பிரதாய அரசியல் எனக்கு விருப்பமே இல்லை. என்ன செய்யறது, நானே ஆனால் சம்பிரதாயத்துக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது அரசியல் கட்சி தலைவரா? அதுதான் அவருக்கு உடன்பாடு இல்லை, ஆனாலும் அதுக்கு உடன்படக்கூடிய நிலை. இதுதான் அரசியல். அரசியலை நோக்கி, அதிகார மையத்தை நோக்கி போக போக நாம் நிறைய கற்றுக்கொள்ள நேரிடும். அதைத்தான் அவர் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்.